ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனதாவும் போட்டி போட்டுக் கொண்டு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. காஷ்மீர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 28 இடங்களில் வெற்றி பெற்று பெரிய கட்சியாக விளங்கும் முப்தி முகமது சயீத்தின் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் 25 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா ஆகியவற்றுக்கு கவர்னர் NN வோரா கடிதம் அனுப்பியுள்ளார். ஆட்சி அமைப்பது தொடர்பாக இரு கட்சிகளும் தங்களது செயல் திட்டங்களை அளிக்கும்படி கவர்னர் வோரா கேட்டுக் கொண்டுள்ளார். இச்சூழலில் காஷ்மீரில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்குடன் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தேசிய மாநாட்டு கட்சி ஆதரவளிப்பதாக பதவி விலகிய முதல்வர் உமர் அப்துல்லா திடீரென அறிவித்துள்ளார். இதனிடையே அவாமி இத்திஹாத் கட்சி தலைவரும் லாங்கெட் தொகுதி சுயேட்சை MLAவுமான என்ஜினியர் ரஷீத் கூறுகையில், தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி சிறப்பானதாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். मैंने कह दिया, आपने सारा सुन लिया, इसलिए ताकि जो जम्मू कश्मीर के लोगों की जो सियासी ख्वाहिशात हैं, जो इलाकाई जज्बात की तर्जुमानी है, वो बेहतर तरीके से NC और PDP कर सकती है। और दोनों जमातें दावेदार रही हैं कि हम कश्मीरियों के जो मकामी सतह के जो जज्बात हैं, चाहे सियासी ख्वाहिशात हो, बाकी चीजें हों, उसकी तर्जुमानी की दावेदार हैं। लिहाजा NC और PDP का इत्तेहाद सबसे बेहतर इत्तेहाद साबित हो सकता है। वो आप उनसे पूछ लें, वो दिल्ली के खौफ के मारे शायद एक दूसरे से मिलने के लिए तैयार नहीं है। वो आप उनसे पूछ लें। उमर अब्दुल्ला ने तो इतना कर दिया, कम से कम उसने ऑफर कर दी PDP को। ये सवाल आपको PDP से पूछना चाहिए कि वो उमर अब्दुल्ला की ऑफर को कबूल करने के लिए तैयार क्यों नहीं है। மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மாநாட்டு கட்சி இரண்டும் காஷ்மீர அரசியலில் இரு துருவங்களாக செயல்பட்டு வரும் சூழலில் உமர் அப்துல்லாவின் ஆதரவை ஏற்பது குறித்து முப்தி முகமது சயீத் எந்த முடிவையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். அதே நேரத்தில் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா ஆகிய இரண்டுமே கூட்டணி அரசை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது. பாரதிய ஜனதா தங்களுக்கு 6 சுயேட்சை MLAக்களின் ஆதரவு இருப்பதாகவும் அதன் மூலம் தாங்கள்தான் பலம் வாய்ந்த கூட்டணி என்றும் கவர்னர் வோராவிடம் அறிக்கை தர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்கள் ஜனநாயக கட்சி ஒருபடி மேலே சென்று பாரதிய ஜனதா, தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் என 3 முக்கிய கட்சிகளுடனும் பேசி வருகிறது. வழக்கமான குண்டு சத்தம் ஓய்ந்து போய் காஷ்மீரில் அரசியல் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது.